ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் ஆஃப் சீனில் எபிசோட் 152வது எபிசோட். ஸோ இந்த எபிசோட் மரண மாதம் இருக்கும். சத்தியமாக இந்த அனிமியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற எபிசோட் இதுதான். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பயங்கர மாசாக இருக்கும். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் பில்லாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் எப்படின்னா ஹீரோ சின்ன வயசில் தான் வந்து அவங்க அம்மா கூட மாதிரி கட்டுறாங்க. ஸோ திரும்ப ஹீரோ விடாமல் ஸ்பாட் வந்து ஸ்விங் பண்ணிட்டு அவங்க அம்மா கேட்குறேன் ஹோச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் அந்த ஸ்பாட் ஸ்விங் பண்ணுறதுக்கு போகிற விடியவே போதுரா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அம்மா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டெஸ்ட் நடக்க போதுமா, கண்டிப்பாக நான் அதெல்லாம் ஜெயிச்சாகணும், அதனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த பாடத்துக்கு டயர்டாக போடான்னு சொல்லியிருக்கேன். நான் என்னெல்லாம் பரவாயில்லம்மா, கண்டிப்பாக நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஸ்ட்ராங் நிறைய பேரை காப்பாற்றும், என்னால் முடிச்ச அளவுக்கு நல்லா உடச்சு த்ரோன் அட்டையும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த இடத்துல. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து ஓடி போகிறேன் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ இந்த நைட்டு அவரை பாதங்கிறது ரொம்பவுமே பெருசு, ரொம்பவுமே கஷ்டமானதா. எனக்கு அம்மாவுக்கு நீ எப்போவுமே சேஃபாக இருக்கணும், என் மக்கள் எனக்கு சேஃபாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீனை பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பார்க்குற மாதிரி வந்து காட்டுறாங்க. சத்தாக அந்த சீன் வந்து இதோட கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் போட்டு வந்து ஸ்டார் டீமன் பிளேஸுக்கு வந்து போனோம், உள்ளே போய் இந்த பிள்ளை டெஸ்ட்டாக பண்ண சீக்கிரமாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல என்ன ஆபத்து எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அப்போனே பார்த்தீங்கன்னா அந்த க்ரோனை பார்த்தீங்கன்னா வெளியெடுக்கணும். அந்த க்ரௌன் பார்த்து திருட்டிலும் ஃபார்மேஷன் ஓப்பன் ஆகி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த போட்டை உருவாக்குது. ஸோ ஹீரோ உள்ளே போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார் டீமன் காடோட அந்த பில்லர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. ஸோ இது அந்த ஸ்டார் டீமன் காடோட பில்லர், கண்டிப்பாக அதை வந்து நம்ம அழிச்சாகலாம். ஸோ ஹரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டனே போயிடலாம். அந்த இடத்துல இவங்க நல்லா பறந்து போயிருக்கு. ஒரு கடத்தில் கிட்ட போக திடீர்னு ஹீரோ கிராஸ் ஆனால் உடனே அங்கே இருக்கிற அந்த ஃபார்மேஷன் வந்து ஆன ஆரம்பிச்சு. ஸோ அந்த ஃபார்மேஷன் வந்து எக்கச்சக்க அட்டாக் வந்து அந்த இடத்துல ஒரு எவ்வளோ தைரியம் இருந்தால் பூச்சி மனுஷங்க நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து கார்டியன், இந்த பில்லரோட கார்டியன் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கார்டியன் இடத்துல வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவனு சொல்லியிருக்கான். ஸோ சன் 3 ஸ்டார் இருந்து 3 டீமன் பில்லர்ஸோட கார்டியன் நானா. ஸோ வந்து ஸ்டார் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் ரொம்ப கொடூரமாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ண வந்ததுனால ஒரே விஷயம், மரணம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே வழி அப்படின்ட்டு அவனும் பவர் லிஸ்ட்னா கொடூரமாக ஹீரோ நல்லாவே தெரியுது. அவன் வந்து 9th லெவல் அப்படின்ற ஒரு 9th லெவல் டீமன் அப்படி கண்டிப்பாக இது வந்து அவ்வளோ ஈஸியாக இருப்பதில்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ இவங்க கிட்ட 3 டீமன்ஸோட ஆரா டாப் 3 3 டீமன்ஸோட ஆராவை எனக்கு வந்துக்கிட்டோம். அவன் உடனே எனர்ஜி பால் அமைச்சிடுவான். அந்த எனர்ஜி பால் நிறைய பிரிச்சு நம்ம ஹீரோ அவன்கிட்ட வந்து இருக்கா. அது குஜால பட்ட உடனே பயிர கொட்டூரமாக அடிக்குது. ஒரு எனர்ஜி வந்து ஹீரோ கிட்ட போய் பின்னாடி பயிர கொட்டூரமாக இருக்கும். எல்லாம் ஜாகிரதையாக ஹீரோ சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல வந்து எல்லாருமே அட்டாக் பண்ணிடுவாங்க. ஒன்றா அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாச் மட்டும் தான் பண்ணிட்டேன். இதில் ஹீரோ சொல்லுவான். ஸோ கையை நம்ம பிளான் பண்ணி போகணும், நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் ஹீரோ வந்து அட்டாக் பண்ண போவான். சைடில் கையில் அட்டாக் பண்ணுறான். அவன் என்ன கையர் பக்கம் வந்து அட்டாக் பண்ணி கேதர் பண்ணுறான். ஸோ இதான் கரெக்டாக ஹீரோ என்ன பண்ணால் ஃபர்னஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த செயின்ஸ், அந்த ஹோலி செயின்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வந்து பில்லர் கார்டியனை வந்து அதே கட்டி போடுறான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கெல்லாம் ஒர்க் ஆகான்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ செயின்ஸ் எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவன் இதெல்லாம் வந்து சின்ன குழந்தை விளையாட்டு எல்லாரும் ஹீரோ வந்து புரிய ஆரம்பிக்குது. இவன் 9th லெவல் தாண்டி வந்து அவனோட பவர் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவனை சமாளிக்க கஷ்டம், சமாளிச்சாகணும்னு சொல்லியிருக்கேன். இந்த இதில் உடனே லின் அப்படின்னா அவனோட ஃபீனிக்ஸை பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அட்டாக் பண்ணுறது வந்துருக்கான். ஸோ இந்த வாங்கி வந்து அட்டாக் பண்ணி எல்லாருமே ஒன்றா வந்து அட்டாக் பண்ண ஒன்றுமே இல்லை. திடீர்னு ஹாங் என்ன பண்ணுறான், நம்ம ஹாங் என்ன பண்ண வந்து அந்த கோல்டன் கேஜ், அந்த ஒரு கேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிடிச்சி தப்பி கூடவும் பிடிச்சி. ஸோ இதான் வந்து சரியான சான்ஸ் ஹீரோ அட்டாக் பண்ணி வந்துட்டு இருக்கான். அந்த பில்லர் கார்டியனை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வெப்பை ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. உடனே அந்த வெப், அந்த ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே பிடிச்சது பக்கம் இருக்க ஆரம்பிச்சதுல ஹீரோ முதற்கொண்டு எல்லாருமே ஸ்பைடர் வெப்ல மாட்டி அசைக்க முடியாது. யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ நீங்கள் இதுதான் வந்து உங்களோட வந்து டெத்து, நீங்கள் இது ஃபைனலாக வந்து சாக பாருங்க அப்படின்ட்டு. ஸோ சன்னோட பவரை பாருங்க அப்படின்ட்டு அவன் ஒரு ரியல் சன்னையே பார்த்தா கிட்டத்தட்ட அங்கே உருவாக்கிட்டுருவோம். அதுலேருந்து ஒரு எனர்ஜி பவர் கொடூரமாக அந்த இடத்துல இருக்கு. அதில் ஒரு எனர்ஜி பார்த்தா சுற்றிக்கிட்டு எல்லாரும் ஒட்டிச்சு செத்து விட்டுருக்கா. ஸோ முடிச்சு சாகுங்க பூச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்தா அந்த அட்டாக் ரிலீஸ் பண்ணிருக்கா. இந்த இடத்துல யாருமே நம்பர் முடியல. அவ்வளோதான் நம்ம இங்கே சாக போகிறோன்னு எல்லாருமே பேசிட்டு அதில் கையை என்ன பண்ண அவங்க ஸ்வாட் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெப்பை பார்த்து வந்து கட் பண்ணுறாங்க. அந்த உடனே இருக்கிற எல்லாவையும் கட் பண்ணி எல்லாரும் காப்பாற்றிட்டு அந்த அட்டாக்கை பயன்படுத்துகிறோம். உடனே ஹீரோ வந்து டிஃபென்ஸ் ஷீல்டு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்து அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல பார்த்து என்னதான் வந்து டிஃபென்ஸ் ஷீல்டே யூஸ் பண்ணாத பாருங்க ரொம்ப கொடூரமாக இருக்குது. அந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து அவன் டெஸ்ட்ராக் பண்ணுறாங்க. சிவனை பார்த்தா சிரிச்சுட்டு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. உடனே ஹாய் வந்து பிரதர் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பிரதர் நம்ம ஹாய் வெளியே வருவாங்க. வெளியே வந்து ஹாய் பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாம் அந்த சன்னோட எனர்ஜி ஃபுல்லாமே அவனுக்குள்ள அப்சார்ப் பண்ணுறான். கொஞ்சமாக அப்சார்ப் பண்ணிருக்கான்.
இடத்துல மொத்தத்தையுமே அப்சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனோட எனர்ஜி ரொம்பவுமே அதிகமாக பிரதர் இது ரொம்பவுமே வந்து அதிக லெவலான எனர்ஜியாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹாயு அப்படி கத்திக்கிட்டு ஹாயு வந்து எல்லா எனர்ஜியுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பயங்கரமாக தான் இருக்கான். இல்லை இல்லை இது ரொம்ப பேடான ஃபீலிங் அது, கண்டிப்பாக அந்த மிருகம் நீ செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கார்டியனை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்வாடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாய் பக்கம் வந்து அமைச்சிருவாங்க. ஸோ ஏடா பார்த்துக்கிட்டு ஸோ ஹீரோ உடனே வந்து ஸோ அந்த ஸ்வாட் ரெண்டாக பழந்துருவாங்க. உடனே நம்ம ஹாய் சொல்லுவோம் பிரதரோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கு, எனக்கு வந்து உன்னோட ஹெல்ப் பண்ணது தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹாய் அதிகப்படியான எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஹீரோட இன்னர் அந்த உலகத்தில் போயிடும். இந்த இடத்துல வந்து ஹீரோ ஸோ இந்த அதிகப்படியான பவர் அப்சர்வ் பண்ணுறான் ஹாயோ ஜபால் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாயு பார்த்தீங்கன்னா கொய்யால 6வது ஒரு தலை ஒன்று வாழ்ந்துருக்கு. ஸோ அந்த ஹாயு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்கிரேட் ஆகிடும். அப்கிரேட் அடுத்த செகண்ட் ஹீரோட பாட்டம்ல ஆர்மர் இந்த இடத்துல ஆஸ்டின் கிரிஃபின் அவரோட உருவமைப்பில் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஆர்மர் வந்து வர ஆரம்பிச்சோம். ஸோ ஹீரோட பயம் பவரும் பயங்கர கொடூரமாக இருந்ததுல ஹாயோட மொத்த பவருமே ஹீரோக்குள்ள வந்து இறங்கிருக்கலாம். ஹீரோ உடனே இதோட முட்டிய போறதா இல்லை அப்படின்னு தலைவனை பார்த்தா வெப்பன் எடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இந்த பவர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் இல்லை இதை கண்டிப்பாக திரும்ப வெளியே வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஆஸ்டின் கிரிஃபினோட அந்த பவரை கொஞ்சமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நீ கண்டிப்பாக செட் ஆகணும், கண்டிப்பாக நீ வந்து இது மேலே வந்து பவர் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து பில்லர் கார்டியன் வந்து அட்டாக் பண்ணுங்க. ஹீரோ உடனே வந்து சருக்கு சமமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா ஸோ நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் ஓம கொஞ்சமாக அழிக்காருங்க, மனுஷங்களை அழிக்கிறது உங்களுக்கு வேலை போயிட்டு இதெல்லாம் அழிச்சு நீங்கள் இடத்துல ரீபில்ட் பண்ண போறீங்க அப்படின்னு தலைவனை பேசிட்டு அட்டாக் பண்ணிக்கிற விதத்தில் ஸோ கண்டிப்பாக நீ என்னாலும் சரி இந்த பில்லரை ஒன்று வந்து அழிக்க விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்து கண்டிப்பா எங்க ஓம வந்து உன்னை வந்து டிஸ்ட்ராய் பண்ண விட மாட்டோம், நீ இந்த இடத்துல செட் ஆகணும்னு இருக்கா. உன்னால முடிஞ்சது பண்ண உன்னோட மாதிரி பூச்சிங்களால கண்டிப்பா எப்பவுமே எங்க டீமர்ஸ் அடிக்க முடியும் சொல்லிருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேரும் விடாம சண்டை போட்டுருக்காங்க. எவ்வளவு நேரம் கொண்டு போக போறோம் இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பில்லர் கார்டியனை பார்த்தீங்கன்னா அவனோட பயங்கரமான பவர் கேதர் பண்ணிருக்கா. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹாயோட மொத்த பவர் இதில் கேதர் பண்றான். அவனுக்கு 2 பேரும் பார்த்தா அவரோட ஃபுல் பவர் பார்த்தா ஒரு ஸ்ட்ரைக் 2 பேரும் மாற்றி அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல பயங்கர கொடூரமான ஒரு பிளாஸ்ட் இருக்கான். ஸோ ஹீரோ ஒரு இடத்துல முக்கிய ஒரு ரத்தம் கேட்கிறான், அவனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன் அவன் திடீர்னு அவன் வந்து அவன் நெஞ்சில் இருந்து பயங்கரமான கீரையில் பயங்கரமான பிளட்டை திருச்சிட்டு வந்துருக்கான். எப்படி ஸோ இதுதான் அந்த பவர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன், அந்த பவர் அப்படி சொல்லி மிரண்டு போய்கிட்டு இருக்கா. அவனோட பவர் கொஞ்சம் வீக் ஆகுது. உடனே பார்த்தீங்கன்னா ஃபார்பேஸ்ட் போட்டு அந்த பில்லர் பார்த்தீங்கன்னா அவனை வந்து மேலே அமைச்சிட்டு இருக்கான். உடனே வந்து ஹீரோ சொல்கிறான் கண்டிப்பாக அந்த பில்லர் மேலே போகிறதுக்குள்ள கொண்டாகணும், அந்த பில்லர் உடச்சு வந்துடுறாங்க, கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க முடியாது. அவனும் வந்து பயங்கரமா அட்டாக் ஹீரோ பக்கம் வந்து அதுவும் கிட்ட வந்து ஹீரோ என்னடா பண்ண போறது திடீர்னு அந்த அட்டாக் யாரும் நம்ம டீம்மேட்ஸ் அவன் சொல்றாங்க கேப்டன் இது வந்து நாங்க பாத்துறோம், நீங்க அந்த பில்லர் அடிக்கிற வேலையை பாருங்க. ஒட்டினே நம்ம கையில் வந்து ஓச்சா நீ போ நான் பார்த்துறேன் அவனுக்கு டெத் ஸ்ட்ரைக் அந்த ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அட்டாக் 2 பொழந்துருவாங்க சேர்த்துல. அந்த பக்கம் இந்த கார்டியனும் இல்லை கண்டிப்பாக வந்து நடக்கக்கூடாது. ஸோ என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பார்த்தா அதே ஆயோ அப்படின்னு ஹீரோ கத்துவான் பாருங்க. பின்னாடி ஆயோ உங்க ஜால ஒரு சவுண்ட் விடும். அந்த ஜட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த பில்லர் கிட்ட போன உடனே திடீர்னு ஆஸ்டின் கிரிஃபினோட மெமரிஸ் கொஞ்சம் ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார் டிமனோட பில்லர் அடிச்சு பொழந்து விடுறாங்க. அந்த பில்லர் வந்து உடனே நம்ம ஃபைனல் சாதிச்சிட்டோம், ஸ்டார் டிமன் பில்லரை வந்து நம்ம வந்து அழிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோட ஆயும் பார்த்தீங்கன்னா எசன்ஸை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறேன். திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைமே ஸ்டாப் ஆகுது. கேடான்னு பார்த்துட்டு இருக்கேன். சுத்திக்கிற எல்லா இடத்துல வந்து டைம் ஸ்டாப் ஆகிட்டு திடீர்னு ஒரு ஃபார்மேஷன் வந்து அந்த ஃபார்மேஷன் வந்து உடனே வந்து ஹீரோ ஒட்டம்ல இருக்கிற ஆய்வை இழுக்க ஆரம்பிக்குது. உடனே வந்து பிரதர் அப்படின்னு ஆய்வு கத்திக்கிட்டு இருக்கா. ஆய்வு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்து அந்த ஃபார்மேஷன் சங்கில் கட்டி போடும். அந்த இடத்துல டைமண்ட்ஸ்ல உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா 3 பில்லர்ஸ் 3 டீமன் காட்சுமே வராங்க. அவங்களோட பிரச்சனை ரொம்ப கொடூரமா இருக்கு. இந்த இடத்துல ஸ்டார் அப்புறம் வந்து மூன் சன் 3 டீமன் காட்ஸ் வந்துட்டு இருக்கா. ஸோ டீமன் கார்ட் எம்பரர் பார்த்தீங்கன்னா சைட்ல பிளாக் டிராகன் பிளாக் டைனமைட் டிராகன் நடுவில் கொஞ்சம் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அவரோட பவர் ஃபோர்ஸ் பயங்கர கொடூரமா இதுல 3 டைமண்ட்ஸ் ஒரே இடத்துல வந்துகிட்டு இருக்காங்களா அப்படின்னு எல்லாரும் வந்து பயந்துட்டு அந்த இடத்துல வந்து ஸ்டார் பேசிருக்கு. ஸோ ஃபைனலா நீ வந்துட்டு உனக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ண கேட்டா இது கிடைக்கும் எனக்காக வெயிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ வந்து கேட்டுருக்கான். புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டார் சார்ட்ல மொத்தம் வந்து 97,049 649 மில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு. மொத்த ஹியூமன்ஸ் மொத்தம் டீமன்ஸ் எல்லாத்தோட வாழ்க்கையை என்னால் கணிக்க முடியும். எல்லாமே கடந்த பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாமே என்னோட பிளான் தான். கடைசியாக ஒன்று இங்கே வந்து வர வச்சிருக்கோம். இங்கே நடக்கிறது எல்லாமே என் பிளானுக்குள்ள தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னோட மொத்த வாழ்க்கையுமே என்னால் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லிருக்கேன். இந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த செகண்டே அந்த பில்லர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திரும்ப வந்து ஹீட்னு வர வச்சிருக்கோம். அந்த இடத்துல ஸோ இதுக்கு அப்படிப்பட்டிருக்க ஹாய் வந்து சின்ன குழந்தை அவனை கொடுறதுக்கு ஏன் எல்லாம் துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் சின்ன குழந்தை சொல்கிறது இந்த இடத்துல
அவன் சொல்லிருக்கான் எனக்கு ரொம்பவே வந்து ஃபேர் எடுத்திருக்கான். ஸோ உன்னோட உயிர் வந்து ஆஸ்டின் கிரிஃபினோட வந்து இணைக்கப்பட்டிருக்க எனக்கு தெரியும். அந்த ஒரு போர்ட்டல் வந்து ஆஸ்டின் கிரிஃபின் வந்து கான்ட்ராக்ட் பண்ண அவனுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் கான்ட்ராக்ட் ஏற்படுத்திருக்க, சோல் கான்ட்ராக்ட் கனெக்ட் ஆகியிருக்குன்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக நீ செத்தா மட்டும்தான் வந்து ஆஸ்டின் கிரிஃபினை எங்களால் கொல்ல முடியும். அவனுக்கு கொடுறது ரொம்பவே முக்கியம். அதுக்கு நீ செத்தான்னு சொல்லிட்டு உடனே வந்து ஹோச்சன் அப்படின்னு சொல்லிட்டு டீமேட்ஸை கத்திக்கிட்டு இருக்கா, வந்து கையெல்லாம் கத்திருக்கான். தயவு செஞ்சு அவனை வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கலாம். ஆஸ்டின் கிரிஃபின் கண்டிப்பாக செத்தாகணும், அதுக்கு நீ கண்டிப்பாக செத்தாகணும் அப்படின்ற இடத்துல அவனோட பவர் ஃபோர்ஸ் கொண்டு வரும்போது இந்த கையை சொல்லிருக்கான். அவன் மொத்தமாக வந்து 8 லட்சம் மானாவது அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிருக்கான். கிட்டத்தட்ட வந்து காட் பவர் ரீச் பண்ணிருக்கான் அந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல 3 டிஃபர் பவர் இப்போதான் வந்து உண்மையான பவரையும் ரியலைஸ் பண்ணிருக்கேன். நீ கண்டிப்பாக வந்து சாகுது ரெடியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃப்னு பார்த்தா ஒரு ஸ்வாடை பார்த்தா வெளியே எடுத்துட்டு வந்திருக்கான் அந்த இடத்துல. ஸோ வந்து செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோட நெஞ்சில் அந்த ஸ்வாட் எடுக்க அந்த ஸ்வாட் கொஞ்சமாக அவனோட இதயத்துக்கிட்டே வந்து போய்கிட்டு இந்த இடத்துல. ஸோ கட்டாச்சி வார்த்தையில் ஏதாவது சொல்கிறேன் ஒரு கடத்தில் கிட்டத்தட்ட இதே கிட்ட வந்து போச்சு. ஸோ சாக தயாரான்னு சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல டீமன் எம்பரர் வந்து கிரேஸ் போதும் நிறுத்து நீ வா அப்படி சொல்ல உடனே வந்து 3 டீமன் அவனை விட்டு வந்துருப்பாங்க. ஸோ ஹீரோ உடனே அடுத்த செகண்ட் வேற ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துருப்பான் அந்த இடத்துல. அந்த இடமா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பூக்கள் நிறைஞ்ச இடமாக அந்த ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடமா இருக்குது. ஹீரோ என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல இப்போ ரொம்பவே அமைதியாக இருப்பது அது திடீர்னு ஒரு ஸோ நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் இல்லை அப்படின்னு இடத்துல யாரான்னு பார்த்தீங்கன்னா டீமன் காட் எம்பரர் பேசிடுவேன் இந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் பார்த்துட்டு சாக்கிட்டு ஸோ ஒரு மீட்டிங் அவஸ்தை இல்லை மொத்தமாக வந்து 4 டைம் நம்ம வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்றதுல ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல உடனே அவரு சொல்லுவார் இல்லை 5 டைம் மீட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவரும் சொல்லுவார். இந்த இதை கேட்டு ஹீரோ 5வது டைம் எப்போ நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்கேன். நீ சின்ன பையனாக இருக்கும்போது மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ யாரும் பார்த்தா இந்த இடத்துல ஹீரோ அவங்க அம்மாட்ட பேசிடுவான். அந்த இடத்துல சைலண்ட் பார்த்தீங்கன்னா டீமன் காட் எம்பரருமே அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு வந்ததுல அவங்க அம்மா சொல்லிருப்பாங்க நீ சேஃபாக இருக்கிறது தான் வந்து எனக்கு முக்கியம் ஹோச்சான், நீ எங்கே போனாலும் கண்டிப்பாக சேஃபாக இருப்பேன்னு அம்மா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இது எங்கள் அம்மா தானே. ஸோ என்ன விஷயம் நீங்கள் எப்படி இருந்தது அங்கே பார்த்தீங்க யார் நீங்கள் அப்படி வைக்கிறவா கண்டிப்பாக நீ வந்து இது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உன்னால் வந்து உயிரோடு வந்து போக முடியாது. ஆனால் உன் டீம்மேட்ஸ் இருக்காங்களே ஸோ நீ என்ன பண்ணுற ஸோ செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் நீ வந்து உன்னையே வந்து அழிச்சுக்கோ. நீ உன்னையே வந்து அழிச்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக உன் டீம்மேட்ஸ் நான் உயிரோட விடுறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரும் ஏதோ பேசுகிற மாதிரி இருக்காங்க. ஹீரோட்டு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல அவங்க உண்மையிலேயே வந்து வாய்ஸ் வரல அவங்களுக்கு மௌனமாக பேசிடுவாங்க. அந்த வயசு வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கிறத இந்த இடத்துல சஸ்பென்ஸாகவே இந்த இதில் வச்சுருக்காங்க. ஸோ ஹீரோவே இது சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் இந்த இடத்துல அவருக்கு மரியாதை சர்வீஸ் எடுத்துலாம் என்ன விஷயம் இந்த இடத்துல சரி ஓகே அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து எல்லா ப்ரெஷருமே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பார்த்துருக்கா கேப்டன் கூப்பிட்டுருக்கா ஹீரோ என்ன சொல்லுவான் ஸோ என்னாலும் பரவாயில்ல நீங்கள் எல்லாரும் உயிராக சேஃபாக இங்கிருந்து போனோம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இது என் கம்மான்னு சொல்லிட்டு தலைவனு பார்த்தீங்கன்னா சோல் செய்யறதுல பிரேக் பண்ணுறாங்க. சார் உடனே இதை பார்த்தீங்கன்னா கேப்டன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதில் ஹோச்சான் தயவுசெய்து நாட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து உயிரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆடலாம். உடனே நீங்கள் இங்கே சாகுதுன்னா கண்டிப்பாக இதே இடத்துல நான் இங்கே செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஜல்லன்னு காத்திருக்கேன் எங்கிட்ட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சரி ஓகே சாகர தயாராக இருக்கியா நீ சத்து நான் உன்னோட டீமெண்ட்டை நான் விட்டுறேன் அப்படின்னு டீமன் கார்டு எம்பரர் சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடமே பார்த்தீங்கன்னா வேற இடமா பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கு. டீமன் கிங் உன்னை நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உனக்கு தைரியம் தான் வந்து என்கிட்ட சண்டை போடு ஹிஸ்டரியா ஹோலி டீமன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி பவர்ஃபுல்லான கிட்டத்தட்ட காடை ரீச் பண்ணுறதுக்கு ஒரே ஸ்டெப்பு இல்லை கிட்டத்தட்ட காட் பவர் கொண்ட டீமன் கிங் உன்னை நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன் உனக்கு தைரியம் தான் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே ஹீரோ அப்படின்னா ஸ்பாட்டில் பார்த்து இருக்கிற எல்லா கேரக்டரும் அவரோட லிட்டில் ஃபேல் வச்சு லிட்டில் பாரு இதுதான் நம்ம ஃபைனல் பேட்டில் நான் வந்து நடக்கிறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறது அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா பவரை கேதர் பண்ணி டிராகன் வந்து கொண்டு வரான். கண்டிப்பாக இதை பார்த்தா சொல்கிறேன். ஸோ சாக்ரிஃபைஸ் யூஸ் பண்ணி என்னன்னா அவன் ஃபர்னஸியாக இருந்தால் எரிக்க ஆரம்பிச்சிருந்த அந்த இடத்துல பார்த்தா வந்து ஸோ சமன் போடுறான் யாரா ஹோலி காடஸ் இந்த இடத்துல சமன் பண்ணி ஹோலி காடஸோட எல்லா எனர்ஜி பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கிட்டு இருக்கான். இல்லை இந்த பவர் எனக்கு பத்தாது எனக்கு இனிமே பவர் வேணும் அவன் சோலையே பர்ன் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல திடீர்னு கிரியேஷன்ஸோட அந்த த்ரோன் ஆஃப் ஆக்டிவேட் ஆச்சு. அந்த இடத்துல ஹீரோனா பிரேக் த்ரூ பண்றான். இதை பார்க்குற டீமன் கிங்ஸ் இருக்கா. ஸோ இந்த கிரிட்டிக்கலான டைம்ல நீ வந்து பிரேக் த்ரூ பண்ண ஸோ ஹீரோவோட அப்பீரன்ஸே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோட கோல்டு இருக்கா அவரோட அப்பீரன்ஸாக பயங்கரமாக இருக்கா. அவனோட ரெக்கை மொத்தமாக 6 ரெக்கை ஏஞ்சல் விக்ஸ் அந்த இடத்துல வந்து ரொம்ப சன்ஷைன் ஷைனாக இருக்கா அந்த இடத்துல. ஸோ நீ என்ன வந்து 9th லெவலில் பிரேக் த்ரூ பண்ணியிருந்தாலும் ஸோ கண்டிப்பாக வந்து நீ என்ன தோக்கடிக்க முடியும்னு சொல்லிருக்கேன். ஸோ உடனே வந்து நைட் பிளேஸ் ஜின்ஜின் நம்பர் 12 அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு அவனை ஸ்வாட் எடுத்து ரெடியாக இருக்கா. ஸோ ஹிஸ்ட்ரியிலேயே
முறையா ஸோ இந்த ஒரு ஸ்வாடை யூஸ் பண்ண வச்சிருக்க. ஸோ இதுதான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஹானர். ஸோ இதோட இறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஸ்வாட் எடுத்துருக்கா. ஹிஸ்ட்ரியிலேயே டீமன் கிங் அவர் ஸ்வாட் எடுத்து ஃபைட் பண்ணிட்டே இருக்க. அது இதில் வந்து எட்டுமே எக்கச்சோ ஸ்வாட்ஸ் வந்திருக்கா. ஸோ அவரும் உண்டான முடிச்சது காட்டுற அவரோட டைனமிக் பிளாக் டிராகன்ஸை பார்த்தீங்கன்னா அமைச்சு விடுறாரு. அந்த டிராக்ஸ் வந்துட்டு ஹீரோ ஒட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட் வச்சுன்னா இருக்கிற இந்த 2 டிராக்ஸ் அட்டாக் பண்ணுறேன். அந்த டிராக்ஸ் எடுத்து வந்து குத்தி கிழிக்க ஆரம்பிச்சிருக்கா. கண்டிப்பாக ஒன்று நான் கொள்ளுவேன் அப்படின்ட்டு ஹீரோ விரி கொண்டு வந்துருக்கேன். அந்த டிராக்ஸ் எடுத்து அந்த இடத்துல அது டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏதாவது யாராலும் வந்து திரும்ப வந்து அவர் வந்து வர வச்சுருவாரு. அவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல டீமனுக்கு கூட கிட்ட ஸ்வாட் இருக்கும். அந்த ஸ்வாட் கிட்ட போகுது. இதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணாதுன்ட்டு அவர் அசால்ட்டாக இருந்ததுக்கு அவர் இந்த ஹீரோ என்னதான் அட்டாக் பண்ணால் அவர் அசால்ட்டாக ஜஸ்ட் கையில் தடுத்து விடுறாரு அந்த இடத்துல. ஸோ ஹீரோ பண்ண வந்து எக்கச்ச அட்டாக் பண்ணால் இருந்தாலும் அவர் ஷீல்டு அந்த எனர்ஜி ஷீல்டை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்டாக் உடனே அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த குழந்தை விளையாடலாம் நிறுத்து சொல்லிட்டு அவர் எக்கச்சக்க அட்டாக் ஒரே ஸ்லாஷ் அடிக்கா. ஸோ ஹீரோவோட ஸ்வாட் அந்த லைட் ஸ்வாடே துண்டா ஒட்டஞ்சு போயிடுச்சு. ஸோ வந்து ஹீரோ நெஞ்சில் வந்து கை வச்சுட்டேன். ஸோ டீமர்ஸ்க்கு எதிராக நிறைய ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன். ஸோ போதும் இதோட உனக்கு பாய் பாய் என்னோட சைல்டு அப்படின்றதுல மெடிச்சு ஹீரோக்கு இதுக்கிட்டு இரடாண்டு பார்த்துட்டா. ஸோ ஹீரோவோட நெஞ்சிலே பார்த்தா ஒரே அட்டாக் ஹீரோவோட ஒட்டமே பார்த்து தொல்லை போட்டு வந்துடுறோம். ஸோ ஹீரோக்கு வந்து ஹீரோ செத்ததுன்னா பார்த்தா அந்த அட்டாக் ஆஸ்ட்ரிட் கிரிஃபினுமே எதில் கொண்டிருக்கோம். ஸோ இது அவங்க அம்மாவுக்கு தெரியாது ஏதோ ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அசம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு அவங்களும் வச்சிருக்கா. இந்த இடத்துல ஹாய்வு இறந்துடுறோம். ஸோ ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுறான் இதுதான் வந்து மரணமா அப்படின்ட்டு ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அவரோட எல்லா மெமரிஸுமே பார்த்தா கொஞ்சமாக வந்து ஷோ காமிச்சிடும். அவரோட சின்ன மெமரிஸ் வந்து லைஃப்பில் யாரெல்லாம் மீட் பண்ண அவங்க மாஸ்டர்ஸ் முதல் கூட எல்லா மெமரிஸுமே வந்து கிட்ட வந்துருக்கு. இந்த இடத்துல வந்து எல்லாருமே சண்டை விடுங்க. கடைசியாக வந்து கையார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க ஐயார் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கொஞ்சம் கடைசியில் அவங்க அம்மா சொல்லுவாங்க நீ வந்து சேஃபாக இருக்கணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதில் தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிருங்க அம்மா இது வந்து முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னால உயிரே பண்ண கடைசி ஸ்லாஷ் அடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ போட்டு சுத்திக்கிற எல்லா எனர்ஜி கேதர் பண்ணிருக்கான். அவனோட ஹார்ட்ல பார்த்தா இருக்கிற எல்லா எனர்ஜி இருக்கா. அவனோட ஸ்வாட ஹீல் இருக்கா. என்ன ஆனாலும் பரவாயில்ல கண்டிப்பா நான் வந்து உனக்கு கொள்ளுவேன். நாங்க மனுஷங்க கண்டிப்பா நாங்க வீக்கானவங்க கிடையாது அப்படின்ட்டு அவனுமே வந்து ஃபைனல் ஸ்லாஷ் வந்து அடிக்கா இருக்கா. அந்த ஒரு அசால்ட்டா வந்து டீமன் கிங் கையில தடுக்கிறாரு. அந்த ஃபோர்ஸ் மட்டும் பயணம் இருக்கா. கண்டிப்பா மடிச்சுக்க ஜெயிப்போன்ட்டு. ஸோ டீமன் கிங்கோட கையிலே பார்த்தா ஒரு கீரலை போடுற அவர் பிளட் வந்துருக்கா. கண்டிப்பா ஒரு நாள் மனுஷங்க நாங்கள் உனக்கு கொள்ளுவோம் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வானத்தில் ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி வந்து ஒரு பிம்பம் வந்து வரும். அந்த ஸ்டாரை இருக்கிற எல்லாருமே பார்த்துருவாங்க. இந்த இடத்துல இவன் யாருன்னு தெரியல டீமன் கிங்கோட வந்து சன் இந்த இடத்துல. ஸோ எல்லாருமே இந்த இடத்துல பார்த்தா அந்த ஸ்டார் வந்து பார்த்துருங்க என்ன வகையா ஸ்டார் இருக்கு இந்த இடத்துல. அந்த இடத்துல டீமன் கிங்கே சரி இந்த இடத்துல வந்து ஹீரோ அம்மா வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஒரு கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வந்துருக்கு. ஸோ ஹீரோ கொஞ்சமாக ஹீரோ வந்து இழக்க ஆரம்பிச்சிருக்கான் அம்மான்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல எல்லாருமே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் வந்து கத்திட்டு வந்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து கேப்டன் இதில் வந்து நம்ம கையில் ஹீரோ வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சேடான மியூசிக் நடுவில் பார்த்தா 2 பேர் வந்து பறந்துருக்காங்க. ஹோச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோட ஒற்ற அந்த பயங்கரம் அந்த இடத்துல கையார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான் ஹோச்சான் என்னோட போகாது ப்ளீஸ் என்னோட போகாது நீ வந்து என்னை விட்டு இப்படி போகவே கூடாது அப்படின்னு இருக்கா. அந்த இடத்துல வந்து கையர் தொட்டு போக அந்த கையர் முதல்ல எல்லாமே பிளட் டேக் இடத்துல. ஸோ ஹீரோ வந்து கையார் அப்படின்னு கூடாது சொன்னா நீ எப்போவுமே வந்து அழக்கூடாது என் கையார் அழக்கூடாது தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து கையரோட கண்ணுக்கிற கண்ணீரை தொடச்சுவான். அந்த இடத்துல ஹீரோ முழுக்க செத்துருவான். இதை உணர்ந்த கையிற்கு சரியான அவங்களுக்கு அழுக தாங்க முடியாது. ஹீரோவும் செத்து விட்டு அவன் கையில் பார்த்தீங்கன்னா கையை கொடுத்த ரிங்கு பார்த்தீங்கன்னா வந்து போயிடுவான். கையருக்கு என்ன பண்ணுறது தெரியல. அந்த இடத்துல அந்த ரிங்கு கொஞ்சம் போயிருக்கும். ஹீரோ வந்து செத்தே போயிடுவான். அந்த இடத்துல சோகமான மீசுவரம் கையருக்கு என்ன பண்ணுறதுல ஹோச்சான் இல்லை நீ என்னோட போக மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு ஹோச்சான் கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கையருக்கும் புரியாம வந்து ஏன் அப்படி பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு சோகமான மியூசிக்கை போட்டு அதாட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதாட வந்து பிடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக ஹீரோட டெத் சீன் தாடது முடியல. கண்டிப்பாக ஹீரோ வந்து கண்டிப்பாக வருவான்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து மறக்காமல் வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து நான் வந்து எடிட்டர்ஸ் நீட் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணி ரொம்ப நன்றி. ஸோ வந்து எடிட் பண்ண தெரிஞ்சுங்க. தெரிலனாலும் பரவாயில்ல. அனிமையில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ரோ. எனக்கு எடிட்டிங் நாலேஜ் கொஞ்சம் கூட இல்லை 0 தான். ஆனால் எனக்கு எடிட் பண்ணுறது ஓகே தான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தாராளமாக வாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். 2 பேரும் வந்து கற்றுக்கலாம். உங்களால் 2 பேர் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ கமெண்ட் மட்டும் போங்க. பை 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 பை.